எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொண்டு கடவுள் வாழ்த்தில் தொடங்கி மேருமந்திர பாடல் வரை சிறப்பான நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரில் பார்க்க முடியாத ஜூம் வழி நண்பர்கள் சிலரை பார்க்க முடிந்தது. 2 நாட்களாக ஒரு சின்ன குட்டி டூர். இந்த பக்கம் ஆலகிராமம், அந்த மாதிரி கீழ் அடையாளம், சோமாஸ்பாடி, இப்படியே ஒரு 5, 6, 7 ஜனநிலங்களுக்கு சென்று வந்தோம். ஒரு 2 நாள் போயிட்டு நேற்று முந்தாநாள் வந்து சேர்ந்தோம். அப்போ சில நண்பர்களை பார்த்தோம். நம்ம ரெகுலராக நாம் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளையும் பார்த்து அவர்கள் பாராட்டி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் கடவுள், தெய்வம், இறைவன் இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது மாதிரி சில பேர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆன்மீகம் சம்பந்தமாக உரையாடிய போது தற்காலத்தில் வாழும் முறை பற்றி அவ்வப்போது தெரிவித்தாலும் மேலும் சில ஆலோசனையை நீங்கள் அளிக்க முற்படலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரியும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் முழுக்க முழுக்க தத்துவம் தான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எல்லாமே சென்று கொண்டுள்ள அன்றாட வாழ்வியல் என்னென்ன நமக்கு இடர்கள் வருகின்றனோ அதை எப்படி நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் சாதாரண வாழ்விலே நாம் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதிலிருந்து மீள்வது எப்படி அப்படிங்கிறதையும் நேரடியான வழிகாட்டுதலாக பலரும் இந்த குழுவிலே தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக அதை கேளுங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி கொண்டு இருந்தோம். இப்போ அப்படி நாம் முழுவதுமாக அதுலேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோமா அப்படிங்கிறதும் சில நேரத்தில் சந்தேகமாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம தத்துவார்த்த ரீதியாக நம்ம சில விஷயங்களை அறியாமையிலே சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதை விட்டு நம்ம எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு புரியாமல் கூட இருக்கோம். வெளியில் வந்தால் பாவமாக போயிடுமோ, நம்ம கடமை உணர்ச்சிக்கு எங்கே எல்லைக்கோடு இருக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் சில பேர் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். கடமைங்கிறது இறக்கும் வரை கடமை அவ்வப்போது மாறிக்கொண்டு தான் இருக்கும். ஒன்று விட்டால் இன்னொன்று வரணும் அப்படிங்கிறது. அதுவும் எத்தனை வருஷத்துக்கு ஆயுள்ள எவ்வளோ காலத்துக்கு நாம் அந்த கடமைகளை நிறைவேற்றி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இல்லறத்திலிருந்து எப்போ துறவரத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்ட அவங்களுக்கெல்லாம் அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். அதை விட்டு நம்ம வெளியில் வந்துடணுங்கிறது புரியலை. அப்படி வந்துட்டால் நம்ம பாவமாக செய்யணும். கடைசி வரைக்கும் சில விஷயங்களை நம்ம கையில் எடுத்துக்கிட்டால் விட்டு விடக்கூடாது. அப்படியே அதிலேயே தான் நம்ம லகித்து வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை சிலருக்கு இருந்து கொண்டு இருந்தாருனாலும் அவங்க பேசும்போதே தெரியுது. சில பேர் ரொம்ப கஷ்டமாக பேசுனாங்கன்னு வச்சுங்களேன். அது இரவு வரை தங்கணும், அதனால் ரொம்ப நீண்ட நேரம் பேச முடிஞ்சுது. அந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அதெல்லாம் ஒரு அறியாமை தான். அவர் அஞ்ஞானம்னு சொல்கிறார்ல, அந்த அடிப்படையில் தான் வரும். நம்மளுடைய கடமைகள் எப்போ நம்ம நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றினா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தலைமுறையாக அங்கேயே இருந்து கொண்டு நம்ம மேலும் மேலும் செய்யணும். ஒரு அலுவலகத்திலே இருந்த ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றான். நம்ம பொறுப்பான ஒரு அதிகாரியாக இருக்கலாம், இல்லை நமக்கு பிடித்த என்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் பழகணும் அப்படிங்கிறதையும் சில பேர் சரியாக நடக்கலைன்னாலும் நம்ம பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் அங்கேயேவா கடைசி வரைக்கும் இருக்கிறோம் அந்த அலுவலகத்தில். அவங்களாகவே நமக்கு ஓய்வு அளித்து வெளியே அனுப்பி கொடுக்குறார்கள். இப்போ தொழில் செய்கிறவங்களோ வேறு தனிப்பட்ட முறையில் அந்த தொழில் சார்ந்த சில விஷயங்களும் செய்து கொண்டு இருப்பார்கள். அவங்களால வெளியில் வரணும்னா அவங்களா எடுத்துக்கிட்டால் தான் ஓய்வெல்லாம். அது மேலே குடும்பத்தில் நாம் ஓய்வு எப்போ எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு அந்த கட் ஆஃப் பாயிண்ட் ரொம்ப பேருக்கு தெரியல. அந்த எல்லை வரையறை எது வரைக்கும் நம்ம போகணும், எப்படி நம்ம அதை விட்டு வெளியில் வர்றது, வந்தால் நாம் தனித்து வாழ முடியுமா? எவ்வளவு படிக்கிறோம், தனித்து இருக்கலாங்கிறதையும் படிக்கிறோம். தனித்து இருந்தால் தான் நம்ம மோட்சத்துக்கே போகலாங்கிறது நமக்கு தெரியுது. இருந்தாலும் நாம் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றிக்கொண்டு வெளியிலே வர முடியாமல் திண்டாடுகிறோமே அப்படிங்கிற பட்சத்தில் சில வழிகாட்டுதல்கள் தத்துவ ரீதியாக இல்லாமல் தோன்றலாம். அதுவும் தத்துவத்துக்குள்ளே அடங்கிய வாழ்வியல் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்கிறதெல்லாம் அது தனியாலாம் எடுத்து போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம ஞானம், விழிப்புணர்வு அப்படிலாம் ஒரு எல்லோரும் இன்றைக்கி காலையிலே நிறைய சொல்கிறாங்க. அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி எந்த லெவலில் நம்ம இருக்கணும், நம்ம கூடவே இப்போ வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஞானியெல்லாம் வழி காட்டிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம வழி தடத்திலே நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. நாம தான் அங்கங்கே சில டெய்லர் மேடிங் பண்ணி கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இப்போ நிம்மதியான காலத்துலயும் சில பேர் தலையில் ஏன் தூக்கி சுமக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் புரியாத ஒரு புதிராக இருக்கும் சில நேரத்தில். இதை அறியாமை என்று தான் தத்துவமே கூறுகிறது அப்படிங்கிறது. அந்த ஏரியாக்குள்ள இன்டெப்த்தா பல பக்கங்கள் அதுக்காக எழுதப்படவில்லை. அவ்வளோதான். சில குடும்பத்தில் சிக்கி தகிப்பார்கள். சில சமுதாயத்தின் பேர் புகழை பெற்றுவிட்டோமே, அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தூக்கி சுமந்து பாரம் கூடினாலும் சிரித்து சமாளித்து வாழ்பவரையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா, அதை விட்டுறக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா அறப்பணி அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலும் பற்று வைத்திருப்பார்கள். அதுலேருந்து வெளியில வரமாட்டாங்க. குடும்பத்திலேயும் சில பற்றுகளை வைத்துக்கொண்டு, எப்ப அத விட்டு வெளியில வர்றதுன்னு தெரியல. விட்டுட்டா என்ன ஆகுமோ? நமக்கு பாவம் வந்துருமோ? இப்படியெல்லாம் இதெல்லாமே அறியாமை தான் அப்படின்னு தான் சொல்லுகிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படிதான். பல பேர்ட்ட நீங்க நேரடியாக போய் பேசினா தான் இது சம்பந்தமா சொல்லுவாங்க. இந்த மாரி பொது வெளியிலே அதை மிக மிக நுட்பமாக தெரிவிக்க தயங்குவார்கள் அவர்கள் தான். வேற ஒன்றும் இல்ல. பிறரிடம் விட்டு கொடுத்து போவதை நான் சொல்லல. தானே தன்னிடம் உள்ள சிலவற்றை விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன் என்ற உண்மையையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது வந்து ஒரு சின்ன விஷயத்த கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு இருட்டான ஒரு ஒரு சின்ன பையி, ஒரு மூச்சு கூட விட முடியாத ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு நாம கண்டிப்பாக நினைப்போம். அப்ப நமக்குள்ள பக்கத்திலேயே ஒரு எதிரி இருந்தாலும், நண்பன் இருந்தாலும் பரவால்ல. யாரா இருந்தாலும் 2 பேருமே வெளியில வரணுங்கிற ஒரு டீம் ஸ்பிரிட் அங்க வந்துரும். அத விட்டு வெளியில வரணும். அது மாரி அலுவலகத்தில கூட நமக்கு பிடிக்காதவங்கலாம் இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு டாஸ்க் குடுக்கும்போது 4 பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது, அந்த நேரத்தில அதெல்லாமே மறந்து விட்டு, அத கிடுகிடுன்னு எப்ப செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை வரும். அது ஒரு டீம் ஸ்பிரிட் தான். அப்ப நண்பன் யாரு? யார் இது? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அங்கே எழறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நமக்கு வரத்தான் செய்யும். அந்த வகையில இன்றைக்கு நாம் 2 நிகழ்வுகளின் வழியாக இதை புரிந்து கொள்ள முயல்வோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நற்சிந்தனையில் நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய உண்மை. இப்போ ஒரு சின்ன விஷயத்த கற்பனை செய்து பார்ப்போம். நம்ம இருட்டா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், மூச்சு விட முடியாத இடத்துல இருக்கிறது மாரி, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி சொன்னா, ஒரு குடும்பத்திலேயே நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படியே அப்படின்னு சொன்னா, அதை உணர்ச்சி ரீதியாக சுரண்டல் அப்படின்னு தான் உளவியல் சொல்லுகிறது. அது தத்துவத்தில அதுக்கு பொதுவான அறியாமை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள டிவிஷனா உபனிஷத்து மாரி நமக்குள்ள நெறைய விஷயங்கள் எழுதப்படவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல வேறு சில விஷயங்கள நம்ம தேவையில்லாம சந்தேகத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில நமக்கு சுற்றி இருக்கவங்கலாம் நமக்கு அனுசரணையா இருக்காங்களா? அக்கறை இல்லாம இருக்கிறாங்களா? அக்கறையா இருக்காங்களான்னு தெரியலையே! நேத்திக்கு பார்த்தா அக்கறையா இருக்கு, இன்னைக்கு பார்த்தா இல்லையே! அப்படின்னு ஒரு சந்தேக வலை சொல்லுகிற ஒரு சஸ்பிஷன் ட்ராப்லயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். இது 2மே நுணுக்கமாக பார்த்தா, அது அஞ்ஞானம், அறியாமை அப்படின்னு தான் சொல்லணும். இதில நம்ம முதல்ல உணர்ச்சி ரீதியான சுரண்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வரலாம். அதன் பிறகு அடுத்தது நம்ம நேரம் இருந்தால் பார்க்கலாம். ஒரு முட்டையிலேருந்து அப்பதான் ஒரு குஞ்சு வெளியில வருது. சின்ன ஒரு குஞ்சு வெளியில அந்த உலகத்துக்கு பார்க்குது அப்பதான் அது. கண்ணு கூட முழுசா திறக்கல. பார்க்கவே ரொம்ப பலவீனமாக, பரிதாபமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் நம்ம எல்லாருமே வெளியிலே வந்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ரொம்ப ஆபத்தான ஒரு குஞ்சு பறவை அப்படின்னு சொல்லி தான் அத அந்த உளவியலாளர் கூறுகிறார். என்னன்னா, அது பிறந்து சில நொடிகள்லயே அந்த கூட்ட சுத்தி பாக்குது. அங்க இருக்கிற மத்த முட்டைகள எல்லாம் தன் முதுகுல சுமந்து ஒண்ணு ஒண்ணா காட்டுக்கு வெளியில தள்ளி கீழ போட்டு உடைக்குது. பிறந்த 1 நிமிஷத்துல இப்படி பண்ணுதே அப்படின்னு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படியும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் எடுத்து கூறுகிறார் நமக்கு. அது மாரிலாம் நடக்குமா அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில சில குடும்பங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. சில நிமிஷத்துல அந்த கூட்டுல இருக்கிற ஒண்ணு மட்டும் தான் அந்த ஒரே ஒரு அந்த பறவை குஞ்சு, சிறிய பறவை தான் அங்க இருக்கிறது. இப்ப கூட்டுன கட்டுன அந்த அம்மா பறவை இரை தேடிவிட்டு திரும்பி வந்து அத பாக்குது. அந்த அம்மா பறவை வந்தோனே தன்னுடைய சொந்த முட்டைகள் எல்லாம் காணாம போனதையும், அங்க ஒரு வித்தியாசமான குஞ்சு இருக்கிறதையும் பார்த்து அதிர்ச்சி ஆகிறது. அதிர்ச்சி ஆனோனே, "என்னடா எங்க போச்சு எல்லாமே?" அப்படின்னு சொல்லி அதுக்கு புரியல. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அந்த குயில் குஞ்சை தன்னோட சொந்த குழந்தை, அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி முழுசா நம்புது. மத்ததெல்லாம் எப்படியோ ஏதோ ஒரு எதிரி கொண்டு போய் விட்டதாக அது கருதுகிறது. இதுக்கு அது என்ன நடந்ததுன்னே தெரியல. அதுக்கு உணவளிக்க ஆரம்பிக்கிறது. அது எப்படின்னு சொன்னா, அந்த குயில் குஞ்சு வாய பெருசா திறந்ததுன்னா, இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு
கத்திக்கொண்டே இருக்கும். இது வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு எப்பவுமே பசி அடங்காது. அந்த சின்ன பறவைக்கு பசியே அடங்குறதே இல்ல. அந்த அம்மா பறவை தான் சாப்பிடாமல் தன்னுடைய முழு நேரத்தையும், சக்தியையும், உழைப்பையும் அந்த ஒரு குயில் குஞ்சுக்காகவே செலவிடுகிறது. ஒரு காலகட்டத்தில அந்த குயில் குஞ்சு வளர்ற அந்த அம்மா பறவையை விட பல மடங்கு பெருசாக வளர்ந்து விடுகிறது. அது ஒரு ராட்சச பறவை மாரி பெருசாக வடிவெடுத்து விடுகிறது. கடைசியிலே இனிமே அந்த அம்மா பறவை நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவாகிறப்போ, ஒரு முறை கூட திரும்பி பார்க்காம, அந்த அம்மாவ பார்க்க கூட இல்ல. அந்த குயில் பறந்து போயிடுது. ஆனா, அந்த அம்மா பறவை அந்த அது என்றைக்காவது திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி, அதன் மேல் வைத்த அந்த பாசம், அந்த பற்றுனால காத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் அந்த கதையிலே வருகிறது. உண்மையிலேயே இது ரொம்ப வேதனையான விஷயம் தான். இது ஒரு பறவை அப்படிங்கிறது ஒரு உருவகம் தான். இது நடைமுறை வாழ்க்கையில பல இடங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. தலைமுறையாக நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். மிக தெளிவாக இந்த காட்சியை நான் உங்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பிறகு அதன் உளவியல் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். இந்த அம்மா பறவை எப்படி இவ்வளவு முட்டாள்தனமா இருக்க முடியும்? தன்னுடைய சொந்த குஞ்சுக்கும், தன்னை ஏமாத்துற ஒரு குயிலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு எப்படி அதோட மூளை ஏமாந்து போகுது? அப்படிங்கிறது மாரி ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வரதான் செய்யும். இது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இது உயிரியல் ரீதியாக நம்பள நாமே ஹைஜாக் பண்ணிக்கிறது தான் இது. பயாலாஜிக்கல் ஹைஜாக்கிங் அப்படின்னு சொல்லி உளவியல்ல சொல்லுவாங்க. இதைத்தான் அறிவியல்ல சூப்பர் நார்மல் ஸ்டிமுலி அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ள அந்த ஒரு துடிப்பு மாரி வந்து கொண்டே இருக்கும். நீ ஏதாவது கொண்டு வா, அந்த குழந்தைக்கு குடு. ஏதாவது கொண்டு வா, அந்த குழந்தைக்கு கொண்டாந்து குடு. அத காப்பாத்து, காப்பாத்துன்னு ஏதோ ஒரு ஆணை உள்ளே நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை விட்டு நாம வெளியிலயும் வர முடியாமல் திண்டாடிக் கொண்டிருப்போம். அதாவது இந்த அம்மா பறவையோட மூளையிலே ஒரு சின்ன சிவப்பு நிற அந்த வாய தொறக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை பார்த்தா, உடனே உணவு குடுக்கணும். அது ஏதோ கஷ்டத்துல இருக்கு அப்படிங்கிற பூதாகாரமான ஒரு அக்கறையை தூண்டிக்கொண்டே இருக்கும் மூளை எப்போதுமே. அப்படிங்கிறது தான் உள்ளுணர்வுல நமக்கு பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிமுலி, ஒரு துள்ளல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது அந்தந்த பருவம் வரும்போது தான் தெரியும். குழந்தையா இருக்கும்போது தெரியாது. மேல வரும்போது பெரும்பாலான பெரியோர்களுக்கு இது வரும். அவங்க மேல அதீத அக்கறை எடுத்துக்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு பறந்து வெளியில போயிடும். போனதும் திருப்பி வேலை இருந்தா வரக்கூடியது தான் மனித ஜென்மமும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில அந்த பறவை அதோடு போயிடுது. ஆனா, மனிதர்கள் அப்படி இல்ல. மேலும் மேலும் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையும் இதே மாதிரி அந்த பயாலாஜிக்கல் அந்த ஸ்டிமுலேலே நாம சூப்பர் நார்மல் ஸ்டிமுலேலே மாட்டிக்கொண்டு இந்த பயாலாஜிக்கல் ஹைஜாக்கிங்லே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நேற்று முந்தாநாள் நாங்க போம்போது 2 இடத்துல பார்த்தேன். கண்கூடாகவும் பார்த்தேன். அவங்களும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நாங்க எப்படிங்க வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி. குயில் குஞ்சுகளுக்கு இயற்பாகவே வாய் ரொம்ப பெருசாகவும், அடர்த்தியா சிவப்பாக இருக்கும் ஜென்ரலா. அதுதான் அதுக்கு ட்ரிகர் பாயிண்ட். அந்த தாய் பறவைக்கு. இத பார்த்த உடனே அந்த அம்மா பறவையின் நரம்பியல் அமைப்பு தன்னை மீறி செயல்பட ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் இதெல்லாம். இது நமக்கும் இருக்கு. இதெல்லாம் அகச்சுரப்பிகள் நமக்கு வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் பற்றுனால வர்றது தான். நீங்கலாம் தப்பா எடுத்துக்கூடாது. இத கடமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுதான் அவர் அஞ்ஞானம்னு சொல்றாரு. அதாவது இந்த அம்மா பறவையோட அன்பு அப்படிங்கிறது இயல்பை இந்த குயில் குஞ்சோட பெரிய வாய் அப்படியே ஹேக் பண்ணிடுது, கபளீகரம் பண்ணிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம மொபைல் ஃபோன்ல நம்மளே அறியாம சில ஆப்ப நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில மால்வேர்ன்னு ஒண்ணு இருக்கும். அது வைரஸ் இருக்கும். அது நமக்கே தெரியாது. அந்த மொபைல் ஃபோன் ஆற்றலை குறைத்துக் கொண்டே இருக்கும். வேலை வாங்கிக் கொண்டே இருக்கும். அந்த அதில இருக்கிற ப்ராசஸர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். இப்ப சாதாரணமா இப்ப நம்ம Zoom கிளாஸ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அந்த நேரத்தில அந்த ப்ராசஸர் வேலை செய்யணும். ஆனா, அந்த நமக்கு தெரியாம உள்ள இறங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ், ஒரு செயலி எப்ப பார்த்தாலும் அந்த உள்ள இருக்கக்கூடிய ப்ராசஸர வேலை செய்து கொண்டே வைத்துக் கொண்டிருக்கும். அந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையிலே ஒரு மால்வேர் தான் இந்த பற்று, குடும்ப பற்று அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்த அது பேக்கப்ல நடந்து கொண்டே இருக்கும். நமக்கே தெரியாது. பார்ப்பதற்கு ஒரு முக்கியமான சிஸ்டம் ஃபைல் மாரி தான் இருக்கும். இது ரொம்ப அவசியமானது அப்படின்னு நாம நினைத்துக் கொண்டிருப்போம் நம்ம வாழ்க்கையில.
அதனால் அந்த அக்கறையும் நம்மளுடைய தியாகத்தையும் வளர்த்து கொண்டே அது அர்த்தமற்ற தியாகம்னே நமக்கு தெரியாது. இது சத்தமே இல்லாமல் நம்ம பேட்டரியை ஜீரோ ஆக்கிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி ஒரு நாளைக்கு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அன்னைக்கு முழுக்க ஓடணும். ஜென்ரலாக புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆப்பெல்லாம் இறக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரத்தில் திருப்பி ரீசார்ஜ் போட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம உடம்பையும் நாம் வீணாக்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உளவியல் இங்கே தெரிவிக்கிறது. இது வந்து பயாலஜிக்கல் ஹேக்கிங் அப்படின்னு தான் சொல்லுகிறார்கள் மெத்த படித்த டாக்டர்கள், உளவியல் அறிஞர்கள் எல்லாம். ஏன்னா மனிதர்களோட வாழ்க்கையில் நடக்கிற எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படி தான் இருக்கிறது. அடுத்தவங்களை எப்படி நாம் சரியாக பயன்படுத்தி கொள்வது நமக்காக. ஒரு முகத்தை பார்த்தாலோ இல்லை தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறது மாதிரி காட்டிக்கொண்டு நம்ம வீட்டிலே சில பேர் இருந்து கொண்டு இருப்பாங்க. லேசாக உடல்நிலை சரியில்லைனா கூட பெரிய அளவில் கொரோனா வந்தது மாதிரிலாம் ஆக்கி விடுவாங்க. நம்ம அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் கடமைங்கிற லெவலில் நாம் பணிபுரிந்து கொண்டே இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஏட்டி தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிறது மனசில் தோணுனா கூட விடுறதுக்கு மனசில் ஐயோ நம்ம பகவானே நம்மளை தண்டிச்சுடுவாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் நமக்கு வரத்தான் செய்கிறது. அந்த மாதிரி நாம் வாழ்க்கையில் மற்றவங்க உதவணுங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்போவும் இருக்க வேண்டியதுதான். கரெக்டு. சில மனிதர்கள் சில குயில் குஞ்சு மாதிரி நம்ம வாழ்க்கையில் வருவாங்க தான். தங்களை பெரிய ரொம்ப பலகீனமானவங்களா எப்போவுமே பிரச்சனையில் இருக்கிறவங்களாக காட்டிக்கொண்டு உங்களுடைய இந்த இரக்கம் அப்படிங்கிற ட்ரிகரை அழித்து கொண்டே இருப்பார்கள். உயிரை உரிந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சிவப்பு மாய் மாதிரி அந்த சின்ன குஞ்சோட வாயை திறந்தா எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நமக்கு தோணும். ஆமாம், நீங்கள் உங்களோட நேரம், பணம், உழைப்பு, நிம்மதி எல்லாவற்றையும் அவர்களுக்காக செலவு செய்து கொண்டே இருப்பீங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா உங்கள் வேலைகள் இப்போ ஜூம் கிளாஸை கூட அட்டன் பண்ண மாட்டீங்க. அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம. அவங்க சொன்ன வேலைகளை பார்த்து கொண்டு இருப்போம். நாம் என்ன நினைக்கிறோம்னா பாவம் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம அன்பான அவங்களுக்கு என்ன அளவில் காம்பன்சேட் பண்ணலாம், அதை எப்படி நாம் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சரி செய்து கொடுக்கலாம்னு அந்த பக்கமே சிந்தனை செய்து கொண்டு இருப்போம். நாம் இந்த வயசில் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிறது அந்த குஞ்சுகளுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம் அப்படிங்கிறதும் உண்மைதான். இதுவும் உளவியல் ரீதியாக பல இடங்களில் சாம்பிள் எடுத்து இந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் பல வடிவங்களில் என்னென்ன மாதிரி இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறார். இதெல்லாமும் தத்துவம் தான், வாழ்க்கை தத்துவம் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம இல்லறத்திலே உழன்று கொண்டு இருக்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து துறவு நிலைக்கு வரணும்னா இல்லற துறவியாக கூட நம்ம மாறுறதில்லை. முழுவதும் வெளியில் போய் ஒரு சங்கத்தில் சேரணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஒரு இல்லற துறவியாக கூட மாறுவதற்கு ஒரு ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லைன்னு அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு அடிமை போல வாழக்கூடிய ஒரு தன்மையிலே கடமை என்ற ஒரு கட்டுப்பாடு நம்மை சுற்றி வேலி போட்டு அது முள்வேலியாக இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த அம்மா பறவை மாதிரி ஒரு நாள் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற காத்து கொண்டே இருப்போம். அவங்க போனவங்களோ திருப்பி வந்து நம்மளை வேலை வாங்குறவங்களோ ஒரு நாளும் அப்படி இருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தலைமுறையாக வந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நாம் அந்த அஞ்ஞானத்திலேருந்தும் வெளியிலே வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குட்டி கதை உங்களுக்கு. இது எந்த உறவாக இருந்தாலும் இந்த கடினமான காலகட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒருத்தர் கஷ்டப்படும் போது நாம் உதவி செய்கிறது சகஜம்தான். பரஸ்பர ஒரு உறவில் வர்ற சாதாரண ஏற்ற இறக்கமா இல்லை அது வெறும் பயன்பாடு மட்டும்தானா அப்படிங்கிறத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க அப்படிங்கிற ஒரு டெக்னிக் எல்லாருக்குமே இது வரும். இது உண்மையிலே அப்படி இருக்காங்களா இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு புரியலையே அப்படிங்கிற ஒரு மதில் மேல் பூனை மாதிரி நம்ம ஆசிலேட் ஆகிட்டு தான் இருப்போம். ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி தான் இது. ஆரோக்கியமான உறவிலே ஒரு கடினமான காலகட்டம் வரும்போது அங்கே ஒரு வித குற்ற உணர்ச்சியோ நமக்கு வந்துடலுமோ அப்படிங்கிற ஒரு தவிப்போ இருந்து கொண்டே தான் இருக்கும். ஐயா நம்மால் இவங்களுக்கு இவ்வளவு சிரமமாக இருக்கே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்கவே இருக்காது. கரெக்ட். இன்றைக்கி நீங்கள் உங்கள் சக்தியை அவங்களுக்காக செலவு செஞ்சோ நாளைக்கு அவங்க உங்களுக்காக இருப்பாங்க. ஆனால் இந்த எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது உணர்ச்சி ரீதியான சுரண்டல் மட்டுமே அப்படிங்கிறது ஒரு வழி பாதை என்று தான் அவர்கள் நிரூபிக்கிறார்கள். இது சில பேர் புரிந்து கொண்டு முன்னாடியே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக
தாமரை இலை தண்ணி மாதிரி அவங்க உறவுகளை வைத்துக்கொண்டு வெளியேற முயற்சி செய்வார்கள். சில பேர் புரியாம அங்கே கிடந்து திண்டாடி கொண்டிருப்பார்கள். இது ஒரு அ அதான் எமோஷனல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் அது. அப்படிங்கிறது புரியாம வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாமே புண்ணியம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்ல. அந்த நேரத்தில உங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை வந்தீங்க பல மடங்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன ஒரு குட்டி நிகழ்வின் வழியாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இது மாதிரி வேறு சில விஷயங்களும் இருக்கின்றன. அந்த குயில் குஞ்சு மாதிரி மட்டும் இல்ல. ஆனா உங்களுடைய இரக்கம் அவங்களுக்கு தேவையில்லை. உங்களை தற்காக்க இந்த இரக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படிங்கிறது தான். நம்ம மூளையோட இந்த பச்சாதாபப்படுகிற சுவிட்சை யாரோ ஒருவர் ஆப்பரேட் பண்ண நாம ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. அளவோட வச்சுக்கணும். பச்சாதாபம், கருணை இதெல்லாமே அளவோட நம்மை தியாகம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டு பச்சாதாபப்பட சொல்லி எங்கேயுமே சொல்லப்படவே இல்ல. பூரண ஆயுளோட நம்ம வாழ்ந்தா தானே புண்ணியமோ, பாவமோ இல்ல 2மே இல்லாத ஒரு நிலைப்பாட்டில நாம போக முடியும். நம்மளே நம்ம உடம்ப தேய்மானம் பண்ணிட்டே இருந்தா, என்ன செய்ய முடியும் உங்களால? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறதே நம்ம படிக்கல. அங்கேயே நின்னுடுறோம். இதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி, நாம் நம்மை இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லை, நாம ஏமாற்றப்படுகிறோம்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறது ஒரு வகையான சுய அழிவு தான். இது காலப்போக்குல நம்மளோட சுயமரியாதையையே அழித்துவிடும் அப்படின்னு தான் உளவியல் பூர்வமாக நிரூபிக்கிறார்கள் பல அறிஞர்கள். இவர்கள்லாம் ஞானியா? இவன்லாம் குடும்பத்த கெடுக்கிறவன் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். உண்மையிலேயே அவர்களும் ஞானி தான். ரொம்ப சரியாக சொன்னால், அதீத இரக்கத்தாலேயே கண்ணை மூடிக்கொண்டு நம்புறதாலையும், நாம எப்படிப்பட்ட பல வழியிலயும் நமக்கே தெரியாம சுரண்டப்படுகிறோம். இந்த சம்பவத்திலே நாம பார்த்தோம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு வகையில இருந்து கொண்டிருக்கிறது. மணி 6:30 மணி ஆகுது. சீக்கிரத்திலே அடுத்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு சின்ன நிகழ்வையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கு. இதுக்கு அடுத்தது இதுவும் நமக்கு ஒரு ட்ராப் தான் நம்ம வாழ்க்கையிலன்னு வச்சுங்களேன். இதில ஒரு பாம்பு, ஒரு கீரிப்புள்ளை இது 2ம் இருக்கு. இது 2மே எதிரிகள் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். இது 2 பேரையும் ஒரு பைக்குள்ள போட்டு இறுக்கமா கட்டி வச்சுடுறான் ஒருத்தன். 2யும் ஒரே பைக்குள்ள போட்டு கட்டி வச்சுட்டான். ஒரு சாக்கு பைக்குள்ள இருக்கு பாருங்க 2மே. அந்த மாரி போட்டு அது 2யும் கட்டி நல்லா இறுக்கி வச்சுட்டான். ஒன்றை ஒன்று பார்த்தா அடுத்த செகண்டு சண்டை போட தானே ஆரம்பிச்சிடும். ஆனா, ஒரு சாக்குல போட்டு 2யும் கட்டி வச்சோன்னே, அது 2ம் சண்டையே போடல. பேசாமயே இருக்கு. என்னடா சண்டையே போடலாம் ஒரு நாள் பார்க்குறான், 2 நாள். தப்பிக்க வெளியில வர்றதுக்கு எந்த வழியும் இல்ல. அது ஃபுல்லா டோட்டலி ட்ராப்டு. அதுலேருந்து வெளியில வர முடியல. அந்த 2 விலங்குகளும் என்ன முடிவு எடுத்ததுன்னா, முதல்ல அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அது 2ம். அடுத்தது என்ன? எந்த நேரத்திலும் நாம தாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு மேலோங்கி விட்டது 2க்குமே. அப்ப நம்ம ஒருத்தர தாக்கிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஆனா 100% நம்ம 2 பேரும் அலர்ட்டா இருப்போங்கிற முடிவு ஈக்குவலா 2மே எடுத்துருச்சு ஒரே நேரத்தில. இந்த 2 விலங்குகளுமே அப்படிங்கிறது தான். அது எதனாலன்னு சொன்னா பயத்தோட உச்சக்கட்டம். எந்த அசம்பாவிதமும் நடக்கல. யாரும் அசையல. கண்ணை கூட சிமிட்டாம ஒண்ணைக்கொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தது. அட்டாக்கே பண்ணிக்கல. இப்படி 2 நாள் போனது. சில நாட்கள் போனோனே பையை திறந்து பார்த்தாங்க. 2மே உயிரோடு இல்லை. அப்படிங்கிறது தான் அவர் அந்த சோதனையிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கிறார். இதில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 2 விலங்கோட உடம்பிலேயும் ஒரு சின்ன கீறல் கூட இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார். இந்த 2மே அதுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கின்றன. எந்த ஒரு சின்ன கீறல் கூட அதில இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்றார். இதில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 2 விலங்கோட உடம்பிலேயும் ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியோ எதுவுமே தென்பட்டதற்கான அடையாளம் கூட இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார். ஒரு காயமும் இல்லாமல் எப்படி 2ம் ஆரோக்கியமான விலங்குகள் இறந்து போக முடியும் அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ணுகிறார். அப்ப புரிஞ்சுங்க ஒரு கொஞ்சம் பயாலாஜிக்கலா உள்ள போகணும் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். நம்ம உயிரியல் ரீதியாக அத நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நாமும் ஒரு உயிர் தான். இந்த உயிரியல் அப்படிங்கிறது நமக்கும் தான். ஆக பயாலாஜிக்கல் அப்படின்னு சொன்னா மனிதனும் தான் அதுக்குள்ள வருகிறான். நம்ம உடம்புல நம்ம ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள், காரணிகள் நமக்கு எப்பவுமே வேலை செய்து கொண்டே இருக்கும். எப்போ ஃபைட் பண்ணணும், எப்போ நாம தப்பித்து ஓடணும் அப்படிங்கிறது 2 விஷயம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு இருக்கிறது. எது எப்போ ட்ரிகர் பண்ணணுங்கிறது
நமக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருக்குது. அது விலங்கும் மனிதனுக்கும் பொதுவானது. அதாவது எதிர்த்து நில் அல்லது ஓடிவிடு அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குது. ஒரு பெரிய ஆபத்து சுனாமியே வந்தால் பக்கத்து வீட்டுக்காரனை நமக்கும் சண்டை இருந்தால் கூட எல்லாம் சேர்ந்து ஓடிட்டு தான் இருக்கும். அப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டா இருப்போம். அப்போ தான் சண்டை கூட போட்டுட்டு இருப்போம். பெரிய அளவில் நடக்கும். ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னொரு கம்யூனிட்டிக்கும் கூட அங்கே கிளாஷ் நடக்கும். ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் கூட இந்த சுனாமி நேரத்தில் சண்டை வந்திருக்கலாம். சுனாமி வந்துச்சுன்னா அத்தனை பேரும் சேர்ந்து ஓடிட்டு இருப்போம் ஒருத்தன் பக்கத்துலேயே. இதுதான். அப்போ எதிர்த்து நிற்கிறது அப்படிங்கிறத விட ஓடிவிடு அப்படிங்கிற அந்த ஃப்ளைட் தன்மை நமக்கு உடனே வேலை செய்ய ஆரம்பித்து விடும். எதனால் அப்படின்னு சொன்னால் அது மருத்துவ ரீதியாக சொல்கிறார். அட்ரினல் அப்படிங்கிற சுரப்பி வேலை செய்யும். கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உடம்பு முழுக்க பாயும். இதய துடிப்பு அதிகமாகும், இரத்த அழுத்தம் அதிகமாகும். அதனால் சில நிமிடங்கள் நடக்கிற சண்டை உடம்பை தயார் பண்ண ஏற்பாடு. உடனே இந்த சண்டையிலேருந்து நாம் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கும்போது உறைந்து விட்ட நிலைக்கு நாம் போய்விடுவோம். இந்த பாம்பும் கிரியும் 48 மணி நேரத்துலேருந்து திருப்பி 96 மணி நேரம் இருக்கும்போது உச்சக்கட்ட பயத்திலேயே விழிப்பு நிலையிலையும் ரெண்டுமே இருந்து கொண்டே இருந்திருக்குன்னு ஆகாரமும் சாப்பிடல, சண்டையும் போடலை. அதனால் அந்த கார்டிசால்ங்கிறது அதுக்கே விஷமாக மாறிவிட்டது அப்படின்னு தான் அவர் சொல்லுகிறார். அதோட நர்வஸ் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி இந்த இதய துடிப்பை நிறுத்தி விட்டது. அது பயந்து பயந்து அந்த இதயம் சேர்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் அவர் எடுத்து கூறுகிறார். அப்போ வெளியிலேருந்து ஒரு அடி கூட விழாமல் அவங்களுக்கு இருந்த இந்த அதீத பயமே அவங்களை கொன்று விட்டது அப்படின்னு தான் அவர் முடிக்கிறார். ஆக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இல்லை உங்கள் உறவுகள் சிலரை பார்த்துருக்கலாம். அவங்க எப்போவுமே தற்காப்பு நிலையிலேயே வீட்டில் இருந்து கொண்டு இருப்பார்கள். சில சர்வன்ட்ஸ்லாம் அப்படி இருப்பாங்க. அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க சில பேர் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான், ஒருத்தர் நம்மளை பார்த்த விட ஏன் அப்படி நம்மளை பார்க்குறான் அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணுடைய வாழ்ந்து கொண்டு மேனேஜர் ஏன் இப்படி சொல்கிறாரு, நம்மள்கிட்ட மட்டும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, நம்மளை கண்டா ஏன் பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு சந்தேக கண்ணோடையே நாம் பார்த்து கொண்டே வாழ்வோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம மனசால் ஒரு நிஜமான ஆபத்துக்கும் ஒரு சமூக ரீதியான ஆபத்துக்கும் வித்தியாசத்தை உணர முடியாமல் தவித்து கொண்டு இருப்போம். ஒரு சிங்கம் துரத்துறதுக்கும் ஆஃபீஸில் யாரோ ஒருத்தன் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கும் மனசுக்குள்ளே வித்தியாசம் தெரியாது. இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி நம்ம மனசு எடுக்கும். மூளை அதுக்கு வேண்டிய செயல்பாட்டிலே இறங்கிவிடும். இரண்டுக்குமே மூளை ஒரே மாதிரி தான் கார்டிசாலை சுரக்கும் அப்படின்னு சொல்கிறார். இவங்களோட மூளையும் இந்த பாம்பு கீரி மாதிரி 24 மணி நேரமும் ஓவர்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களோட வேலையிலேயோ சொந்த வளர்ச்சியிலேயோ கவனத்தை செலுத்த மாட்டாங்க. இது முதல்லையும் அந்த பயாலாஜிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லையும் இது வந்தது. இப்போ சந்தேகம் அப்படிங்கும்போது அவங்க சொந்த வேலையிலேயோ சொந்த வளர்ச்சியிலேயோ கவனம் செலுத்த மாட்டாங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சேம் செயில் போட், அதே போட்டில் தான் ட்ராவல் பண்ணுறோம் நாம் இந்த ரெண்டு சூழ்நிலையிலுமே. ஏன்னா அவங்களோட மொத்த எனர்ஜியும் மற்றவங்களை ஸ்கேன் பண்ணுறதுலேயே தெரிந்து போகும். இதனால் உடலளவு அவங்க சாகாமல் இருக்கலாம். எதிரியை பார்த்தா அடுத்த நிமிஷம் அவன் எப்படி நடப்பானா நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் சாதாரணமாக கூட போயிட்டுருப்பான். நம்மளை பற்றி என்ன நினைக்கிறான், நம்ம அவனை என்ன பண்ணோம், அதுக்காக நம்மளை எப்படி அதுக்கு மேலே தண்டிக்க வருவானோ, நம்ம அதுக்கு மேலே இறங்குவோமா, இந்த சந்தேக சிந்தனையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதுவும் ஒரு வகையில் நம்மளோட சொந்த வளர்ச்சியை பாதிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் உளவியல் பூர்வமான உண்மை. இந்த மாதிரி விஷயமும் அது பயாலாஜிக்கல் எக்ஸ்ப்ளோட்டேஷன் தான். இதுவும் ஒரு வகையில் சந்தோஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போயிடும். தூக்கமின்மை, பதட்டம் எல்லாமே இதனால தான் வரும். இந்த ரெண்டு நிகழ்ச்சியினாலையும் தூக்கமின்மையும் வந்துடும், பதட்டமும் நமக்கு வந்துடும். கண்டிப்பாக மன அழுத்தம் எல்லாமே இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் உடைய பக்க விளைவுகள் தான். இங்கே எனக்கு ஒரு முரண்பாடான இப்போ எனக்கு வந்துச்சு, உங்களுக்கும் வரதான் செய்யும். இப்போ ஆதாரங்களை வச்சு பார்த்தா நிஜமாகவே பாம்பும் கரியும் ஒன்றுக்கு ஒன்று எதிரி தான். அப்போ அதுங்க அலர்ட்டாக இருக்கிறது தானே லாஜிக் அப்படின்னு நம்ம நினைப்போம். என்ன அப்படின்னு சொன்னால் எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற, எப்போவுமே தற்காப்பு நிலையில் வாழ்கிறது அப்படிங்கிறது வேற. ஒரு ஆபத்து வரும்போது அந்த சூழ்நிலை ஏற்ற மாதிரி உஷாராக்கி கொண்டு எச்சரிக்கையாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும். ஆனால் அந்த பாம்பும் கரியும் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போல் அந்த பயத்திலேயே அங்கே உள்ளே வாழ்ந்து கொண்டிருந்ததுனால அது இரண்டுமே இறந்து விடுகிறது அப்படிங்கிறது தான் உளவியலாளர் மிக தெளிவாக எடுத்துக்கூறுகிறார். இவன் ஏன் இப்படி பேசுகிறான், நேத்திக்கு நல்லா தானே இருந்தான், இன்றைக்கி ஏன் இந்த ஆள் இப்படி நடக்கிறான், அது குடும்பத்துலேயும் நம்ம நினைப்போம், வெளியிலையும்
இதையே போட்டு மனசில் பரட்டிக்கிட்டே இருப்போம். அவன் சாதாரணமாக கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அதில் ஒரு சந்தேகம் வந்துடும். நம்மளை அட்டாக் பண்ணுறானா, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறானா, ஒன்றும் புரியாமல் ஒரு சந்தேகத்திலேயே நம்மை நாமே ஹைஜாக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலையும் நம் வாழ்க்கையிலே வந்து கொண்டு தான் இருக்கும். ரெண்டாவது, இந்த பாம்பு கீரி மாதிரி நாம் உலகத்திலே நமக்கு எதிரி இருக்காங்கன்னு நினச்சி நினச்சி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அதிக சந்தேகத்தாலே நமக்கு நாமே ஒரு இருட்டு பைக்குள்ளே அடைபட்டு அழிஞ்சு போகிறதும், அப்படி இல்லாமல் இரக்க குணத்தை தவறான மனிதர்கள் ஹேக் பண்ணும்போது நாமே நம்மை அறியாமல் தொடர்ந்து எல்லாத்தையும் கொடுத்து நம்ம எனர்ஜியை இழந்து ஏமாறுவது, இந்த இரண்டுமே அதீத நம்பிக்கையும் ஆபத்து, அதீத பயமும் ஆபத்து அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே வாழ வேண்டிய கட்டாய சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்க அன்பு விளைவு இருந்தது, அதை ஒரு குயிலுக்காக வீணாக்க வேண்டாம் அப்படின்னு தான் அந்த உளவியலாளர் நமக்கு எடுத்து கூறுகிறார். அதே சமயம் உங்க அமைதி அதை விட முக்கியமானது. இல்லாத ஒரு ஆபத்தை கற்பனை பண்ணிக்கொண்டு எப்போதும் சந்தேக கண்ணோடையே வாழ்ந்து கொண்டு அதை இழந்துடாதீங்க அப்படின்னு வேறு ஒரு சந்தர்ப்பத்திலே நமக்கு அவர் எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த இரண்டிலுமே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வர முடியும் உங்களால் அப்படிங்கிற ஒரு சரியான புரிதலுக்குள் நீங்கள் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியும். அதுக்கு முதல்ல உங்களுடைய மூளை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் மிக மிக தெளிவாக கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த நேரத்தில் நாம் ஏன் இப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்மை நாமே கவனிக்க வேண்டும். அதாவது தன்னைத்தான் உணர்தல் அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பிக்குது. அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் அதிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 கதைகளையும் நாம் இன்றைக்கு சந்தித்தோம். ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வெளியில் எந்த எதிரியும் இல்லை. நம்மால் காப்பாற்ற நினச்ச நம்மளோட சொந்த உள்ளுணர்வே இன்னைக்கு நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெளிவுக்கு வர முயற்சி செய்வோம். கேட்டுக்கொண்டே இன்றைய உரையை உங்களுக்கு நல்ல ஒரு பலனை அளித்திருக்கும் என்று நினைத்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நாளை வேற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கலாம். மிக்க நன்றி.